உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒரு ஜாதகருக்கு அதிகம் விரைவு செல வர காரணம் என்ன, அதை நம்ம எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து வெளியூர்ல இருந்தாலும் சரி நீங்க என்னிடம் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஜாதகருக்கு தொடர்ந்து விரைவு செல வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பார். அந்த லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் கிரகம் 12ல் இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அதிபதி 2ல் இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த ஜாதகருக்கு விரைவு செல வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கினாலும் சரி, அந்த ஜாதகருக்கு அடிக்கடி அதிகப்படியான செலவு, சம்பளம் வாங்கின உடனே அவருக்கு உடனே அதிகப்படியான செலவு வந்துவிடும். இதே பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியோட நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதியான கிரகம் 2ஆம் வீட்டை பார்த்தாலுமே அந்த ஜாதகருக்கு வருமானம் வந்துச்சுன்னா உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு செலவாகி விடும். இது எவ்வாறு தடுத்து கொள்வது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வருமானம் வந்துச்சுனாவே அந்த 12ஆம் வீட்டுடைய காரகத்துவத்தை நம்ம ஒரு பொருளை தானம் பண்ணிடணும். புரியுதா? இல்லைன்னா அடிக்கடி என்ன பண்ணணுங்க, அந்த 12ஆம் வீட்டு உண்டான காரகத்துவ பொருட்கள் நம்ம அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயம் என்ன பண்ணும், விரைவு செல வந்து கொண்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இந்த துலாம் லக்னம். இப்போ இந்த துலாம் லக்னத்திற்கு 12ஆம் வீதி அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் 2ஆம் வீட்டுல இருந்தாலும் சரி, இதே பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்துச்சுனாவே அடுத்த செகண்ட் உங்களுக்கு செலவாகி விடும். அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நீங்க 12ஆம் வீட்டுடைய காரகத்துவ பொருட்கள் அடிக்கடி தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இதே ஒரு சில ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, நித்தியம் அந்த ஜாதகருக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும். இதே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூரியன் 12க்கு இருந்தாலும் சரி, ஏன்னா துலாம் லக்னத்திற்கு லாபஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டா சூரியன். இந்த சூரியன் ஒருவேளை 12ல இருந்துச்சுனாலும் அந்த ஜாதகருக்கு லாபம் வந்துச்சுனாவே விரைவு செலவு வந்துடும். சரிங்களா? அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 12ல இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் வீட்டு அதிபதி 2ல இருந்தாலும் சரி, அல்லது லாபஸ்தான அதிபதி 12 இருந்தாலும் சரி, இதே பாத்தீங்கன்னா இந்த புதன் இங்க இருக்கக்கூடிய புதன் இங்க இருந்தாலும் சரி, நிச்சயம் என்ன பண்ணுங்க, செலவாயிட்டே இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் நிக்காது, எவ்வளவு காசு வந்தாலும் நிக்காது, அது சிறந்த செலவாகிட்டே இருக்கும். ஆனா நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா என்ன பண்ணும், அடுத்த செகண்டே செலவாகிட்டே இருக்கும். அப்போ இது எவ்வாறு தடுத்து நிறுத்தலாம்னா, நீங்க 12ஆம் வீட்டு காரகத்துவம் என்னன்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய காலணிகள், பன்னெண்டாம் இடங்கிறது காலணியை குறிக்கக்கூடியது. அப்ப காலணிகள் செப்பல்ஸ் நிறைய தானம் பண்ணுங்க. அடுத்ததா என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா, நீங்க 12ஆம் இடங்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நோயாளி படுத்திருக்கக்கூடிய பெட்ஷீட்டை குறிக்கக்கூடியது 12ஆம் இடம். அப்ப அடிக்கடி என்ன பண்றது கேட்டீங்கன்னா, நீங்க மாசம் ஒருக்கா நீங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர் கிரீன் கலர் பெட்ஷீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ 12ஆம் லக்னத்திற்கு இவர் புதன் வராரு. அதே உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை 12ஆம் வீடு துலாமா வச்சுங்க, நீங்க ஒயிட் கலர் பெட்ஷீட்டை தானம் பண்ணுங்க. இதே 12ஆம் வீட்டு அதிபதி குருவா வந்தாருன்னு வச்சுங்களேன், நீங்க மஞ்சள் கலர் பெட்ஷீட் ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணுங்க.
அவ்வாறு நீங்க தானம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய செலவை குறைத்து விடலாம். அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதியை நட்சத்திர சாரத்தை வாங்கியிருந்தாலும் சரி, சரிங்களா, அப்படி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான விரைவு செலவு வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துலாம் லக்னக்காரரு, இந்த லக்னத்திற்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இதே வந்து காலபுருஷத்துக்கு 12ஆம் வீடு, இந்த செவ்வாய் இங்க இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு நிச்சயம் என்ன பண்ணுங்க, பணம் வந்த உடனே செலவாயிட்டே இருக்கும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம். அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் வீட்டு அதிபதி வந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த வீட்டு இருக்கிறதுனால நீங்க பெட்ஷீட் வாங்கி தானம் பண்ணுங்க. அவ்வாறு தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய விரைவு செலவை நீங்க தடுத்து விடலாம். ஏன்னா 12ஆம் பாவங்கிறது தான் விரைவு செலவை குறிக்கக்கூடிய பாவம். இப்ப நீங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு என்ன பண்றாங்க, காசு வந்து பாத்தீங்கன்னா மிச்சப்படுத்த முடியல. காரணம் கேட்டீங்கன்னா அந்த ஜாதகருக்கு 12ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதிரி 2ஆம் பாவத்திலோ 11ஆம் பாவத்திலேயோ அல்ல காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்துல இருந்தாலோ 2ஆம் பாவாதிபதி இந்த மாதிரி விரைவு செலவு அடிக்கடி அந்த ஜாதகருக்கு ஆகிட்டே இருக்கும். நல்லா சம்பாதிப்பாரு, ஆனால் பணத்தை மிச்சம் பண்ண முடியாது, சேமிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி எளிய பரிகாரம் செய்யுங்க. நிச்சயம் அவருக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும், பணம் சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எளிய பரிகாரம் செய்யுங்க. நன்றி. அடுத்து ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.